வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் அயர்ன் ஃப்ளைன்றது கான்செப்ட். ஷார்ட் அயர்ன் ஃப்ளை அப்படின்றது என்னன்னா, இது 2 செட்டு ஸ்ட்ராட்டஜி கம்பைனா இருக்கிறது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்ட்ராங்கிள் ஓகேங்களா? டிஃபரண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு இல்லையா? அந்த டிஃபரண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ பை பண்றது அது ஒண்ணு. அது கூட கம்பைன்டா ஷார்ட் ஷேடலும் இருக்கும். அந்த மணி சிஇபி செல் பண்றது. ஸோ இந்த 2ம் கம்பைனா பண்றது தான் ஷார்ட் அயர்ன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேஸ்ல பண்றது தான் நம்மளுக்கு இந்த ரிஸ்க் ரிவார்ட்ல வந்து அது நல்லாருக்கும். அந்த மாரி பண்றது. ஸோ மத்த டேஸ்ல பண்றத விட எக்ஸ்பைரி டேல பண்ணும்போது ரிஸ்க் ரிவார்ட் நல்லாருக்கும். இதில இப்போ வந்து அ ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா நாளுமே எக்ஸ்பைரி வருது. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு நாளுக்கும் உள்ள எக்ஸ்பைரிய அன்னைக்கு எடுத்து பண்ற மாரி ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன் நானு. இந்த லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஒரு 3 நாள் ரன் பண்ணேன். இன்னைக்கு மார்க்கெட் ஹாலிடேன்றதுனால இன்னைக்கு ஆகல. ஸோ அந்த 3 நாளுக்கான ரிசல்ட்டும் இருக்கு. இப்போ இதோட கான்செப்ட் என்னன்றத பார்த்துருவோம். இப்போ வந்து நான் 5க்கு போட்டிருக்கேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ். ஏன்னா பேங்க் எக்ஸ்ல வந்து வால்யூம் இன்னும் பில்டப் ஆகல. அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய அந்த மாதிரி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. லிக்விடிட்டி கம்மியா இருக்கிறதுனால நிறைய புரோக்கர்ஸ் வந்து அதில் வந்து அலோவ் பண்ணுறதும் இல்லை. ஸோ அதனால் இந்த 5 ஸ்ட்ராட்டஜிக்கு போட்டிருக்கேன். 5 எக்ஸ்பைரிக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உள்ளது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் வந்து நார்மல் டைப் எடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் டே வரைக்கும் வச்சுருந்தா தான் இதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் லெவல் ப்ராஃபிட்ன்றது நம்ம வரும். என்ட்ரி 9:20க்கு என்ட்ரி டைம் வச்சுக்கலாம். எக்ஸ்பைரி டேஸில் மட்டும் தான் ட்ரேட் ஆகும். அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டோட எக்ஸ்பைரி டேயில். ஸோ அது லாங் ஸ்ட்ராங்கிள் முதல்ல எடுத்துருவோம். இப்போ 9:20க்கு வந்து அட் த மணி என்ன இருக்கும், அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி சி பை எடுப்போம். அப்புறம் அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைக்கு மைனஸில் வந்துட்டு ஆப்போசிட்டில் புட்டு ஒரு பை எடுப்போம். இது வந்து லாங் ஸ்ட்ராங்கிள். இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆன பிறகு, ஏன்னா நமக்கு மார்ஜின் பெனிஃபிட் வேணுன்றதுனால 2 பை பொசிஷனும் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் ஷார்ட் ஸ்ட்ராடில் என்ட்ரு ஆகும். அட் த மணி சிபியை செல் பண்ணுவோம். எக்ஸிட் டைம், யூனிவர்சல் எக்ஸிட் டைம் பார்த்தீங்கன்னா 3:25க்கு வச்சிருக்கேன் நான். இதில் டார்கெட் வந்து ஓப்பன். ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸும் ஓப்பன் தான் இது அஸ் பர் லாஜிக்கு. பட் எதுக்கு ஒரு 2000 இங்கே வச்சிருக்கேன்னா, ஏதாவது கிளிச்சஸ் ஏதாவது நடக்கும்போது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரேட்டான் சைடோ இல்லை வேறு சைடோ ஏதாவது என்எஸ்சி சைடோ இல்லை புரோக்கர் சைடோ ஏதாவது ஒரு கிளிச்சஸ் டெக்னிக்கல் கிளிச்சு வரும்போது நம்மளுக்கு வந்து லாஸுன்றது நம்ம விற்கலன்னா அது நிறைய போயிடும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான் ஒரு ஸ்டாப் லாஸ்ன்றதை ஒன்று இங்கே வைக்கிறோம். மற்றபடி ஸ்டாப் லாஸ்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக இல்லை தான். இப்போ இந்த கான்செப்டில் வந்து நான் ஏற்கனவே மேனுவலாக ட்ரேட் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 2020லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அயன் ஃப்ளை ஷார்ட் அயன் ஃப்ளை இது 2020 டிசம்பர் 4 அன்னைக்கு போட்டிருக்கேன் நான் வீடியோவை. ஸோ இதுதான் ஆக்சுவலாக 3ஆம் தேதி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ வந்து ஆல்கோன்றது கிடையாது. ஸோ ட்ரேட்ரான்ற பற்றி எனக்கு தெரியாது நம்மளுக்கு அப்போது. அதனால் மேனுவலாகவே நான் பண்ணியிருக்கேன். இதில் செர்வதாவில் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி வந்து 75 குவான்டிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் தான் 50 மாற்றிட்டாங்க. ஸோ அந்த நேரத்துலலாம் நிஃப்டி 50யோட குவான்டிட்டி லார்ஜ் சைஸ் வந்து 75. ஸோ இதை அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன் அதை. இதில் கொஞ்சம் நான் மேனுவலாகவும் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அது அட்ஜஸ்ட் பண்ணுறதும் தேவையில்லை. மார்னிங் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் விட்டுடலாம் உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ன்றது கம்மி தான் அதில். அதனால் அப்படியே விட்டுடலாம். பட் நான் அந்த டைமில் மேனுவலாக கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன்.
பட் ஆக்சுவல் லாஜிக் படி அது எதுவுமே வேணாம் நம்மளுக்கு. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஒரு 3 ட்ரேடு போயிருக்கு, 3 நாளைக்கு போயிருக்கு. செவ்வாய்க்கிழமைலேருந்து போட்டிருக்கேன். ஸோ செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ ஃபின் நிஃப்டி கடை எடுத்திருக்கு. அன்றைக்கி தான் 930 ருபீஸ் ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கு. வெட்னஸ்டே வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ அன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்லா ஒரு அப் மூவ் கொடுக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ் தான் லாஸ் இதில். ஓகேங்களா? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சியில் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 222 ருபீஸில் செல்லிங் போயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேஜில் 600 ருபீஸ்க்கெல்லாம் மேலே போச்சு இதில். பட் அது எவ்வளோ தான் போனாலும் லாஸ்ன்றது இதில் மினிமலாக தான் இருக்கும். இது வந்து நேற்றுக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா 1493 வந்திருக்கு ப்ராஃபிட்டில். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ன்றது மினிமலாக இருக்கும். இப்போ நான் ஒரு அந்த 2 நாளைக்கு நானுடைய மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும், இந்த ஃப்ளோ சார்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜெரோதால வந்து எடுத்துருக்குது. ஸோ ஜெரோதா சென்சிபிள் ஒன்று இது இருக்குது. அதுவே நம்ம வந்து மேக்ஸிமம் லாஸ் ப்ராஃபிட்னா ஃப்ளோ சார்ட் என்னன்றதை பார்த்துக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஸோ இது ரெக்வயர்டு மார்ஜின் அப்படின்றது 38,579. ஓகேங்களா? அவ்வளோதான் ரெக்வயர்டு மார்ஜினே தேவைப்படுது இதில். அதோடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக்ஸிமம் லாஸ் அன்றைக்கி என்ன இருக்குன்னு இதில் காட்டுவாங்க. மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1566 வரைக்கும் போகலாம் உங்களுக்கு. இது வந்து எக்ஸ்பைரி டே அந்த டே முடியும் போது உங்களுக்கு அது வரைக்கும் எவ்வளோ போகலான்றதான் இங்கே இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக 434 ருபீஸ் தான் லாஸே உங்களுக்கு இருக்கு. பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 34,291 அவ்வளோதான் தேவைப்படுது ஒரு லாட்டுக்கு போகிறதுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் அன்றைக்கி உள்ள மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே கீழே எவ்வளோ போனால் கூட மேக்ஸிமம் லாஸே 161 ருபீஸ் தான் உங்களுக்கு லாஸே இதில் காட்டுது. அதுக்கு மேலேயே போகாது நம்மளுக்கு. ஸோ ரிஸ்க்கு கம்மி இருக்குன்றதுனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணலாம். இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த 2 எக்ஸ்பைரி மட்டும் தான் இருந்தது. ஓகேங்களா? 2 தான் இருந்தது. பட் இப்போ வந்து எல்லா டேஸும் நமக்கு எக்ஸ்பைரி வருது. அதனால் எல்லா நாளுமே இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து லைவில் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதில் நேம் கொடுத்துருங்க. செட் 1. ஸோ செட் 1 நிஃப்டின்னு வச்சுக்கோங்க. ஆடு டைம் greater than or equal to 920. அடுத்தது பொசிஷன்ஸ் டீடைல்ஸ் என்ட்ரி ஆல் டைப் ஆல் குவான்டிட்டி நிஃப்டி 50. ஜீரோ இப்போ வந்து இது எக்ஸ்பைரி டேல மட்டும்தான் அதை எடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணிவிட்டு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அன்னைக்கு இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போது டுடே ஈக்குவல் டு current week expiry underlying Nifty 50. ஸோ அதே நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டேல மட்டும் தான் இதெல்லாம் என்ட்ரி நம்ம எடுக்கணும்.
இப்போ இது ஃபஸ்ட்டு இதில் வந்து லாங் ஸ்டாங்கில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் போயிட்டு என்எஃப்ஓ கால் நிஃப்டி 50 நார்மல் ஸ்ட்ரைக் வந்து ஏடிஎம் ஸ்பாட்டு 50 கால் ஆப்ஷனை வந்து ஒரு ஸ்ட்ரைக் மேலே எடுக்க போகிறோம். சரிங்களா? கரண்ட் வீக்கு குவான்டிட்டி லாட்ஸ் 1 அது புட் ஆப்ஷன் ஆட் பண்ணோம். ஸோ டைப்பு புட்டு 50-50 புட் ஆப்ஷன் வந்து அட் த மணிலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி பேக்கில் போயிட்டு எடுக்க போகிறோம். ஸோ -1 கரண்ட் வீக்கு ஆட். இப்போ ரெண்டுமே லாங் ஸ்டாங்கிளோட 2 லெக்குமே ஆட் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு செட் ஆட் பண்ணிங்க. ஆக்சுவலாக ஒரு செட்டில் இதை முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணீங்கன்னா ரிப்பேர் ஆடு கொடுத்துட்டு ரிப்பேர் ஒன்ஸ் வச்சுக்கோங்க. இங்கே ரிப்பேர் ஒன்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து ஷார்ட் ஸ்டேடெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ லாங் ஸ்டாங்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போது நெட் குவான்டிட்டி ஆஃப் ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் நிஃப்டி 50 set 1 condition 1 leg 1 is equal to lot size futures Nifty 50 into multiplier. அடுத்ததான் செகண்ட் லெக் புட் ஆப்ஷனும் கம்ப்ளீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ வந்து செட் 1ல் இருக்கிற லெக் நம்பர் 2வும் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இது 2 ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம டேரெக்டாக அட் த மணி சிஇபி அப்படின்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணாமல் இப்போ வேறு மெத்தடில் பண்ணணும். அதை ஏன் சொல்ல வரேன்னா இப்போது பேங்க் நிஃப்டி எல்லாம் அந்த 50ன்ற ரேஞ்சை வச்சு தான் அதை அட் த மணி செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த 51ன்னு போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே 100 ரவுண்டாக இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் அதுக்கு அட் த மணி. ஓகேங்களா? இப்போ நான் எதுக்கு இது வேறு மாதிரி போடணும்னு சொல்கிறேன்னா இப்போ அந்த டைமில் இப்போ வந்து லாங் ஸ்டாங்கில் எடுத்துட்டு நீங்கள் அட் த மணின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ லாங் ஸ்டாங்கில் எடுக்கும்போது அந்த 50 பாயிண்ட்டுக்கு அந்த இடத்துல இருந்ததுன்னு வச்சிங்களேன், அப்போ நம்மளுக்கு எடுக்கிற அந்த லெக்கு வந்து நம்மளுக்கு மாற்றி எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. மாற்றி எடுக்குதுன்னா இப்போ ஆல்ரெடி எடுத்தீங்களே பை பொசிஷன் எடுத்தோம் இல்லையா, அதே லெக் வந்து செல்லுக்கும் உங்களுக்கு வந்துடும். அதில் பை மிஸ்டேக்காக வரும் அதில். ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ சிஇ இருக்கு இல்லையா, இந்த சிஇ ஸ்ட்ரைக்லேருந்து ஒரு ஸ்ட்ரைக் மைனஸ் பண்ணிங்கன்னா அட் த மணி சிஇ நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் எக்ஸிட் இருக்கு இல்லையா, இந்த பேஸ்ட் எக்ஸிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செல்லுக்கு வந்துடும். இங்கே அப்படியே வந்துடும். இங்கே இப்போ எடிட் போயிட்டு ஸ்ட்ரைக் எஃபெக்ட்ஸில் இந்த செட் 1ல் இருக்கிற லெக்கு வந்து அட் த மணிலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் மேலே இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஒரு ஸ்ட்ரைக் மேலே இருக்குது சிஇ. இப்போ நம்ம அட் த மணி எடுக்க போகிறோம்னா இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைக்கு டவுனில் வரணும். நம்ம இப்போ வந்து அட் த மணிலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் மேலே இருக்குது நம்ம எடுத்தது. இப்போ நம்ம அட் த மணியை செல்லுக்கு எடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா மைனஸ் போட்டு 50 பாயிண்ட். நிஃப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கும் 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். அப்போ இங்கே 50 போட்டுக்குங்க. அப்டேட்டு க்ளோஸு. அதே போல் புட் ஆப்ஷன் தான் எடுக்க போகிறோம்.
ஸோ காப்பி பேஸ்ட் எக்ஸிட்டு. இப்போ புட் ஆப்ஷனை வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு டவுனில் இருக்கும் நம்மளுக்கு. ஸ்ட்ராங்கல் எடுக்கும்போது அட் த மணிலேருந்து ஒரு ஸ்ட்ரைக்கு கீழே எடுத்திருப்போம். இப்போ நம்ம அட் த மணி எடுக்கணும்னா அந்த புட்டுலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் மேலே வரணும். அப்போ ப்ளஸ் போட்டுட்டு நம்பர் 50. இது அட் த மணியில் புட்டு. எதை பேஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம் இல்லையா, ஸ்ட்ராங்கல் லாங் ஸ்ட்ராங்கல் எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி அட் த மணி எடுக்க போகிறோம், செல்லுக்கு எடுக்கிறோம். அப்டேட்டு க்ளோஸ். ஓகேங்களா? இப்போ ரெண்டும் முடிஞ்சிச்சு. இதை இப்போ வந்து நிஃப்டிக்கு மட்டும் போட்டிருக்கேன் நான். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு போடணும்னா என்னன்னா, அடுத்த இன்னொரு செட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். செட்டு 2ல போட்டு ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. ரொம்ப காப்பி பண்ணிவிட்டு, இப்போ இங்கே பேஸ்ட் ஆப்ஷன் காட்டலை. அப்போ நம்ம முதல்ல கிரியேட் பண்ணிடணும். அதை ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணால் தான் பேஸ்ட் ஆப்ஷன் காட்டும். கிரியேட்டு க்ளோஸ். இப்போ செட்டு 2 போகிறீங்க, பேஸ்ட்டு. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு பண்ண போகிறீங்க. ஸோ பேங்க் நிஃப்டிக்குன்னும் போது இந்த இடத்துல பொசிஷன் டீட்டெயிலில் போயிட்டு இந்த நிஃப்டி 50ன்றத பேங்க் நிஃப்டி மாற்றிக்கிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு 2 டைப் ஆஃப் எக்ஸ்பைரி வருது. வீக்லி எக்ஸ்பைரியெல்லாம் வெட்னஸ்டேல வரும், தென் மந்த்லி எக்ஸ்பைரி தெர்ஸ்டேல வரும். அப்போ நம்ம ரெண்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். முதல்ல அதை வச்சு போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரிக்கு மட்டும் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஓகே, கரண்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்குது. இது பேங்க் நிஃப்டிக்கு மாற்றிக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்பைரியில் ஒன்று தான் எடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணலாம்னா வீக் டேஸ்ன்ற கண்டிஷனை ஒன்று ஆட் பண்ணிடலாம். இல்லைன்னா சம்டைம் உங்களுக்கு வந்து ஒரே நாளில் 2-3 எக்ஸ்பைரி வந்துடும். அப்போ 2-3 எடுத்துரும். அதை அவாய்ட் பண்ணுறது என்ன பண்ணுறீங்கன்னா, இது கரண்ட் வீக் எக்ஸ்பைரியும் கொடுத்தாச்சு. எப்பயுமே கரண்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து வீக் டேல வெட்னஸ்டேல தான் வரும். வீக் டே ஈக்குவல் டு நம்பர் 3 போடணும். நம்பர் 3 வந்து வெட்னஸ்டேக்கானது. அப்போ வெட்னஸ்டேல வீக் டே எக்ஸ்பைரி வந்தால் அது மட்டும் தான் அன்றைக்கி எடுக்கும். பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் தான் எடுக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம நிஃப்டிக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை மாடிஃபை பண்ணியிருக்கணும். இப்போ நிஃப்டிக்கு நம்ம கரண்ட்டுக்கு எக்ஸ்பைரி கொடுத்துமே தவிர வீக் டே கொடுக்கல. ஸோ அப்போ இதுக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா வீக் டே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ வீக் டே போட்டு வீக் டே நம்பர் 4 வரும். நிஃப்டி வந்து தெர்ஸ்டேல தான் வரும் எக்ஸ்பைரி. அதனால் வீக் டே இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ பேங்க் நிஃப்டிக்கு வரும். பேங்க் நிஃப்டியில் நீங்கள் என்ட்ரி கண்டிஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ இதுலேயும் லாங் ஸ்ட்ராங்கல் முதல்ல ஆட் பண்ணணும். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. அண்டர்லைங் வந்து பேங்க் நிஃப்டி, ஸ்ட்ரைக் வந்து ஏடிஎம் ஸ்பாட்டு, அண்டர்லைங் நிஃப்டி பேங்க்கு, எக்ஸ்பைரி கரண்ட் வீக்கு, லாட் 1 அப்டேட்டு. புட் ஆப்ஷனும் ஆட் பண்ணோம். புட்டு ஸோ ஏடிஎம் ஸ்பாட்லேருந்து ஒரு ஸ்ட்ரைக்கு நெகட்டிவில் மைனஸில் போனால் ஸ்ட்ராங்கலோட புட்டு, எக்ஸ்பைரி கரண்ட் வீக்கு, அப்டேட்டு க்ளோஸ். வேறு புட்டு மட்டும் வந்திருக்கோம். காப்பி பேஸ்ட்டு. ஓகே, கால் புட்டு ரெண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ராடல் ஆட் பண்ணோம். ஸ்டார்ட் ஸ்ட்ராடலை செட் 1ல் உள்ள ரிப்பேர் ஒன்ஸை காப்பி பண்ணி இங்கே ரிப்பேர் ஒன்ஸ் ஆட் பண்ணிடுங்க. இதில் பேஸ்ட்டு. இப்போ அதில் வந்து பேங்க் நிஃப்டியோட 2
பை என்ட்ரியும் கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ வந்து இங்கே நிஃப்டி பேங்க்கு செகண்ட் செட்டில் போட்டிருக்கோம். ஸோ 211 லார்ஜ் சைஸு நிஃப்டி பேங்க்கு கால் ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. புட் ஆப்ஷனுக்கு 212 லார்ஜ் சைஸு நிஃப்டி பேங்க்கு. ஓகே, இது போட்டாச்சு. இப்போ ஷார்ட் ஸ்ட்ராடல் ஆட் பண்ணணும் ரிப்பேர் ஒன்ஸில். ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் எக்ஸிட்டு. இதில் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு கீழே தள்ளி எடுக்க போகிறோம். அர்த்த மணி சிஇக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு. ஸோ அதனால் 100 எடுத்துக்கலாம். -100. அடுத்ததாக புட் ஆப்ஷன் அர்த்த மணி புட்டு ஆட் பண்ணோம். காப்பி பேஸ்ட் எக்ஸிட்டு. ப்ளஸ் நம்பர் 100 அப்டேட். ஸோ இது மாதிரி நீங்கள் அடுத்த மொத்த 3க்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆடு நியூ செட்டுன்னு போட்டு அடுத்தது. ஸோ அதுமாரி இதில் மொத்தமாக 5 வரும். ஓ யூனிவர்சல் எக்ஸிட் இதில் கொடுத்துட்டு டைம் கொடுக்குறோம். டைம் இஸ் ஈக்குவல் டு டைம் கிரேட்டர் than equal to 1525 ஆர். ஸோ பிஎன்எல் ஸ்டாப் லாஸ்ன்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி இது லாஜிக் படி தேவையில்லை. பட் நம்ம ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக ஸ்டாப் லாஸில் கொஞ்சம் வச்சுக்கிறோம். 2000 rupees வந்து ஒரு சேஃப்டிக்காக வச்சுக்கிறோம். மல்டிப்ளையர் அவ்வளோதான். ஸோ இங்கே அட்வான்ஸ் செட்டிங் ரீஆக்டிவேஷன் ஆஃப்டர் 6 hours செக் கண்டிஷன்ஸ் கண்டினியூஸ்லி செக்கு. ஸோ அது வந்து 5 minutes கழிச்சு ஆன் பண்ண போகிறோம். ஒரு 1 minute வச்சுங்க. ஏன்னா 9:25 எக்ஸிட் பண்ணுறோம் நம்ம. அதனால் வந்து இதில் 5 minute இருக்கணும் இந்த டைம் செலக்ட் பண்ணுறது. நீங்கள் இங்கே சப்போஸ் 5க்கு மேலே நீங்கள் டைம் செலக்ட் பண்ணி 10 minutes செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது எக்ஸிட்டே ஆகாது, ஞாபகம் வச்சுங்க. அதனால் 1 minute போதும். அப்டேட். ஸோ இதுக்கு நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் மற்ற ஸ்கிரிப்டுக்கும் போடுங்க. டவுட்ஸ் ஏன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.